முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த முருகனின் வேலை தொட்டு விட்டாயல்லவா? இனிமே நிச்சயமா நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்கு நல்லது நடக்க போகிறத இனி யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரையும் நீ எந்த விஷயத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பாம எல்லா விஷயத்திலும் நீயே சுறுசுறுப்பாக செயல்பட தயாராயிக்கோ. இந்த உலகத்து மனிதர்கள் எப்போ எப்படி மாறுவாங்க, யாருக்கு என்ன கெடுதல் செய்வாங்கன்றது அவர்களுக்கே தெரியாததாக மனோங்கிற அந்த மாய வலைக்குள்ள மாட்டிக்கிட்ட முழிக்கிறவங்களாக தான் எல்லா மனிதர்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பிறக்கும்போது எல்லாரும் நல்லவங்களா பிறந்தாலும் கூட வாழும் வாழ்க்கையை அவர்கள் நல்ல விதமாக வாழணும்னு நினைச்சாலும் கூட அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களை அப்படி உண்மையா நேர்மையா ஒழுக்கமா வாழ விடுவதில்லை என்பது ஒப்புக்கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மையாக தான் இருக்கு. இதை நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுன்ற அவசியம் கூட இல்லைதானே? உன் வாழ்க்கையில கூட பல சந்தர்ப்பங்கள்ல பல சமயங்கள்ல உன் மனசுக்கு பிடிக்கலைனாலும் வேற வழி இல்லாம தப்பும் தவறும் செய்யக்கூடிய ஆளாக, உன் மனசுக்கு பிடிக்காத விஷயத்தை யோசிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்திருக்கன்றது உனக்கே தெரியும். இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம அடுத்தவனுக்கு சுலபமாக துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனாலதான் கூடிய வரைக்கும் நீ யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பாம எல்லாவற்றையும் உனக்கு நீயே செய்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருன்னு சொல்றேன். உனக்கு மன ஆறுதலை கொடுப்பதற்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்படணும்? மனசை தைரியமா வச்சுக்கோ. இப்போ நீ என்னவெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கியோ இது எல்லாமே கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கவங்க யாரு எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, எப்படிலாம் யோசிக்கிறாங்க, அடுத்தவனை பற்றி யோசிக்கிற விதமும் அடுத்தவர்களை பற்றி உன்கிட்ட சொல்கிற விதமும் தான் அவங்களுக்கு உண்மை. இதே போல தான் உன்னை பற்றியும் நீ இல்லாத நேரம் அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோ. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ அவங்கக்கிட்ட முகம் சுளிக்காமல் சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ அமைதியாக இருக்கும்போது தான் இன்னும் பல அனுபவங்கள் கிடைக்கும். எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு நீ யாரையும் நம்பாமல் உன் மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சு உனக்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொள்ள தயாராகு. நீ எந்த முயற்சி செஞ்சாலும் எல்லாவற்றிலும் உனக்கு துணை நிற்கவும் உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் சந்தோஷத்தை நீ யார்கிட்ட வேணாலும் போய் பகிர்ந்து கொள். ஆனால் உனக்கு கவலையோ கண்ணீரோ ஏதாவது வருத்தமோ இருந்தா அதை வேற யாருக்கிட்டையும் சொல்லாத. அடுத்தவங்க கிட்ட போய் சொன்னீன்னா அவங்க ஊரெல்லாம் பரப்பி எல்லார்கிட்டையும் கதையா பேசி இன்னுமே கூட உனக்கு மன அழுத்தத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த முருகப்பெருமான் என்கிட்ட வந்து சொன்னீன்னா கண்டிப்பா உன் விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. உன்னை நேசிக்கிறதுக்கு அடுத்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு யோசிக்காதே. நீ யாரிடமும் போய் யாசிக்காமல் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காம உன் வாழ்க்கை முழுவதும் எல்லாரையும் ஒரு அளவோடு நேசிச்சுக்கிட்டே இரு. எந்த விதத்திலும் யாருக்கும் தீங்கோ கெடுதலோ நினைக்க வேணாம். இந்த முருகன் உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லும்படி உனக்கு துணையாக நிற்க போகிறேன். உன் கர்ம வினைகள் எல்லாம் இப்போது முடிஞ்சு போச்சு என் செல்வமே. உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அகற்றி தளர்த்து இனி உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிம்மதி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை அது இருக்கிற விதத்தில் அதில் நடக்கிற விஷயங்களை இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. எந்த விஷயத்துக்கும் நீ ஒருபோதும் பதட்டம் அடையாதே. உனக்கு புரியாத விஷயங்களை ரகசியமாகவே இருந்துட்டு போட்டுன்னு அப்படியே விட்டுடு. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இனி நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு யோசிச்சினா அதுதானே பிரயோஜனமாக இருக்கும். எதையாவது யோசிச்சு நீ நிம்மதியை இழக்காதே.
உன் மனசு தூய்மையானதாக சுத்தமானதாக இருக்குன்றத நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் உண்மையான உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களையும் உன்னை நம்பாதவர்களையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். யாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நீ போராடவும் வேணாம். நீ என்னதான் அடுத்தவங்க கிட்ட போய் எவ்வளவு உண்மையை பேசினாலும் இங்கே யாரும் உன்னை புரிஞ்சுக்க போகிறதோ நீ சொல்கிறத ஏற்றுக்க போகிறதோ இல்லை. அவங்கவங்க வாழ்க்கைக்கு எது சரியாக வரும்னு எல்லாரும் சுயநலமாக யோசிக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் பொறுமையாக உன் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. முன்பை விட சிறப்பாக நீ எல்லா வேலைகளையும் சரியாக செய்கிறதுக்கும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கான கூடுதல் சக்தியையும் தைரியத்தையும் துணிவையும் நான் கொடுக்குறேன். இனிமே உன் முழு கவனத்தையும் உன் வேலையின் மீது நீ செலுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான விஷயங்களை கவனிக்கப்பார் என் செல்லமே. என்னுடைய வேலை தொட்டதின் பலனாக இந்த நிமிஷமே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும்படி நான் செய்ய போகிறேன். இனிமே உன் எதிர்காலமும் நீ எதிர்பார்த்தது போல அழகானதாக அற்புதமானதாக மாறும்படி செஞ்சு காட்டுறேன். எப்போவுமே நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளை வச்சு பார்த்துக்குவாங்களா இல்லையா, பிள்ளைங்க நல்லா படிப்பாங்களா இல்லையா, நம்ம குடும்பம் முன்னேறுமா இல்லையா, அது நடக்குமா இது நடக்குமான்னு எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தை நினச்சி கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா இந்த நிகழ்காலம் உனக்கு நிம்மதியானதாக இருக்காது. எதிர்காலத்துக்காக இப்போதிலிருந்தே கணக்கு போடுறவன் எதிர்காலத்தில் நினச்சது போல வாழவும் முடியாது. ஏன்னா உன் வாழ்க்கை உன் கைகளில் இல்லை என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும்தான் உன் கைகளில் கொடுத்துருக்கனே தவிர உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்றத என் கைகளுக்குள்ள என் கட்டுப்பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். நீ முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய செயல்களை மட்டும் சிறப்பாக செஞ்சு இந்த நிகழ்காலத்தை சரியாக வாழ்ந்தினா உன் எதிர்காலம் தானாகவே சிறப்பானதாக மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்களையும் பேசுவதையும் சண்டை போடுவதையும் குறைச்சிக்கோ. எதிர்மறை கருத்துக்களை பேசுபவர்களும் எப்போதுமே நீ சொல்கிறதுக்கு எதிராகவே பேசக்கூடியவர்களும் நீ போராடி புரிய வைப்பதற்கு பதிலாக யார் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், என்ன வேணா பேசிட்டு போட்டோன்னு அவங்கள அப்படியே விட்டுடு. உன் உடம்பும் மனசும் பரிதவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்காக ஒரு நப்பன் முருகன் நான் சரி செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் யாரிடமும் தேவையற்ற பேச்சுக்களை பேச வேண்டாம். என்னதான் நெருக்கமானவங்களாக இருந்தாலும் எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலுமே கூட நீ அவங்கக்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்காம அளவோடு பேசு. உன்னுடைய அமைதிதான் உனக்கான சக்தி. உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் எப்போதுமே சக்தி கொண்டவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக நேர்மறை எண்ணத்தோடு எல்லா வேலைகளையும் செஞ்சினா போதும். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கு தேவையான எல்லாவற்றையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன். நீ அமைதியோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என் செல்வமே. உன்னை பெற்றவர்களிடம் நீ பேசும்போது ரொம்ப அலட்சியமாக திமிராகவும் கவனக்குறைவாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் பேசுகிறத நான் கவனிக்கிறேன். எப்போவுமே உன்னை பெற்றவங்க கிட்ட நிதானமாக பேசு. உன்னுடைய வேலைகளெல்லாம் உனக்கு முக்கியமாக பெருசாக தெரியுதே தவிர உன்னை பெற்றவங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னால் நீ எப்போவுமே அதை ரொம்ப அலட்சியமாக சாதாரணமாகத்தான் நினைக்கிற. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கலாமான்னு யோசிக்கிற. உண்மை என்னன்னா உன்னை பெற்றவங்க உன்கிட்ட கடை வாங்கலை. நீதான் அவர்களுக்கு பிறந்து அவர்கள் உன்னை வளர்த்து ஆளாக்குனதின் மூலமாக நன்றி கடன் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்க. நீதான் நன்றி கடன் பட்டிருக்கிறாய் அவர்களிடத்தில் என்பதை புரிந்து கொண்டு அந்த நன்றி கடனுக்கு பலனாக பதிலாக நீ அவர்களை நல்லபடியாக பொறுப்பா பொறுமையாக கவனமாக சந்தோஷமாக வச்சுக்கோ என் செல்வமே. இந்த உலகில் நீ உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறந்திருக்கன்றத எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கை உன் குடும்பம் உன் வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாமே நீ யோசிக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சிறப்பாக செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு. உன்னை இந்த உலகத்தில் யார் ஒதுக்கினாலும் உன் அப்பன் முருகன் நான் ஒதுக்கி வைக்க போகிறதில்ல. அதனால் அடுத்த மனிதர்களை பெருசாக நினைக்காம யாரையும் நம்பி நீ வாழாம உன்னை நம்பி வாழ பழகு. ஏன்னா அவங்க உனக்காக செய்வாங்க இவங்க உனக்காக செய்வாங்கன்னு நீ யாரையும் நம்பி இந்த உலகத்தில் பிறக்கவில்லை.
நீயாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறந்திருக்க. அப்புறம் என்ன, உனக்கு பிடிச்சது போல எல்லா வேலைகளையும் விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போ. ஒவ்வொரு மனிதனும் உன் கண்ணெதிலேயே தப்பு செஞ்சாலும் கூட நல்லா தான் வாழ்கிறான். ரொம்ப சந்தோஷமாக மாலை மரியாதை பகல் புகழ் கௌரவம்னு ரொம்ப பெருமையாக அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சவனே இப்படி தைரியமாக சுற்றும்போது நான் எந்த தப்பும் செய்யாமல் இப்படி ஆயிரமாக தண்டம் கட்டிக்கிட்டு தண்டனையை வாங்கிக்கிட்டு செலவுகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுறேன்னு நீ யோசிக்கிறத நான் கவனிச்சேன் என் செல்வமே. உன் கண்ணு முன்னால் ஒருத்தன் தப்பு செஞ்சும் அவனுக்கு தண்டனை கிடைக்கலனா அவன் மிக கடுமையான தண்டனையை பெறப்போகிறான் என்றுதான் அர்த்தம். இப்போது தண்டனையை பெறாத மனிதர்கள் கூடிய விரைவில் மிக கொடூரமான தண்டனையை அனுபவிப்பாங்க. நீ எப்போவுமே யாருக்கும் பெருமைக்காக உதவி செய்யாதே. நீ பெருமைக்காக உதவி செய்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கான பலனையும் நான் கொடுக்க போவதில்லை. அதனால் எப்போவுமே யாருக்காவது மனசு சாந்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னா உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய. உன் மனசுக்கு உனக்கு நல்லா தெரியும் எது சரின்னு. அப்படி யோசிச்சு உனக்கு மனநிறைவு உண்டாகும் வகையில் உனக்கு பிடிச்சதை மற்றவங்களுக்கு செய்யும் போதும் உதவி கொடுக்கும் போதும் அது தானாகவே உன் வாழ்க்கையில் பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். நீ செய்கிற எல்லா நற்செயல்களிலும் இந்த முருகப்பெருமான் உன் கூட துணையாக இருப்பேன். கண்டிப்பாக உனக்கு பெருமை கிடைக்க செய்வேன் என் செல்வமே. உன்னுடைய நெருங்கிய உறவுகளோ அல்லது உனக்கு நெருக்கமான நண்பர்களோ யாராவது உன்னை ஏமாத்திட்டு அவங்க நல்லா வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக சுகமாக வாழ்கிறாங்கன்னா அந்த இன்பம் நீண்ட நாள் நீடிக்காது. என் அன்பு பிள்ளையான உன்னை ஏமாத்தினவங்களும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் உன்னை விட மோசமான துன்பமான துயர வாழ்க்கையை வாழும்படி நான் நிச்சயமாக செய்வேன். அதுவும் உன் கண்ணு முன்னாலேயே செய்வேன். உன்னை கஷ்டப்படுத்திட்டு அவ்வளவு சுலபமாக யாரும் சந்தோஷமா இந்த பூமியில் வாழும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. அப்படியே நான் எல்லாரையும் தப்பு செய்கிறவங்களெல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் எல்லா மனிதர்களுக்கும் தப்பு செய்கிறவங்க தவறு செய்கிறவங்க இந்த உலகத்தில் நல்லா வாழலான்ற எண்ணம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான கெட்ட எண்ணத்தை நான் யாருக்கும் உருவாக்க விரும்பவில்லை. அதனால தான் நல்ல பிள்ளையாகிய உன்னை நல்லா வாழ வைக்கவும் கெட்ட மனிதர்களுக்கு உரிய தண்டனையை தருவதற்கும் நான் தயாராயிட்டேன். என்னுடைய அற்புதமான இந்த வெற்றி வேலை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியங்களும் நீ எதிர்பார்க்குற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும். கூடிய சீக்கிரம் உன்னுடைய மனசாட்சி உனக்கு எடுத்து சொன்ன விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய உனக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் என் செல்வமே. இனிமே நீ எதுக்காகவும் எந்த விதத்திலும் ஒருபோதும் கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். இங்கே அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே வித்தியாசம்தான். அடுத்தவங்க சேர்த்து வச்ச பொருளை வச்சு அடுத்தவன் சம்பாதிச்ச காசை ஏமாற்றி நம்ம நல்லா வாழலாம் நினச்சி அவனை வாழ்கிறவன் இப்போதைக்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். ஆனால் அவன்தான் மோசமான துரதிர்ஷ்டசாலி. அடுத்தவனை ஏமாற்றி எப்படி காசு சம்பாதித்து சொகுசாக வாழ்கிறானோ அதை போல 10 மடங்கு அடுத்தவங்க முன்னால் அவன் கையேந்தி நிற்கும்படியும் அடுத்தவங்க கீழே தள்ளிவிட்டு உதறிவிட்டு திட்டி தூற்றும்படியும் எல்லாரும் முன்னாலேயும் அவன் மானம் இழந்து மரியாதை இழந்து நிற்பான். அதனால் ஒருபோதும் அடுத்தவங்களை ஏமாற்றி நம்ம நல்லா வாழ்ந்துடலான்னு மட்டும் யாரும் நினைக்க வேணாம். நீ உன்னுடைய உழைப்பையே நம்பி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற எண்ணத்தோடு அதற்கான முயற்சிகளை செய்யும்போது நீ புத்திசாலியாகவும் இருப்பாய், உண்மையான அதிர்ஷ்டசாலியாகவும் உன் வாழ்க்கையை வாழுவாய் என் செல்வமே. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவங்க தன்னுடைய சுய உழைப்பால் சொந்த கையால் தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டும்தான் முன்னேறி வரணும். அவங்களுக்கு அதுக்கு தான் எல்லா விஷயங்களையும் சக்தியையும் ஆற்றலாகவும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். நீயும் உன்னுடைய உழைப்பை நம்பி உன்னுடைய வருங்காலத்தை அமைச்சுக்கோ. கண்டிப்பாக நீ பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் மிக பெரிய அளவில் நான் உனக்கு பலன் கொடுத்தே தீருவேன். என் அன்பு பிள்ளையான நீ எந்த விஷயத்தையெல்லாம் நினச்சி ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருக்கியோ அது எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்கும். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள நிறைய பேர் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர
அவங்கள விட நீ ஒரு புள்ளி மேலே ஏறினாலும் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். நீ நல்லா இருக்கணும்னு சொல்கிற சொந்தக்காரவங்கெல்லாம் அவர்களை விட நீ நல்லா இருந்தினா அதை பொறுக்க மாட்டாம உன் காலை வாரி விடுறதுக்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த உலகம் போட்டியை விட பொறாமை நிறைஞ்ச உலகமாக இருக்குது. அதனால் எப்போ யார் உன்கிட்ட எப்படி மாற்றி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்கன்றத உன்னால் சொல்ல முடியாது. நீதான் யாரிடமும் பெருமையாக பெற்றி கொள்ளாமல், யாரிடமும் ரொம்ப பெருமையாக ஆணவமாக அகங்காரமாக கர்வத்தோடு நடந்து கொள்ளாமல் எப்போதும் எளிமையாய் பணிவாய் பொறுமையாய் நடந்து கொள்ள தயாராக இருக்கணும்.